ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புளிச்சக்கீரை கடையல் ரெசிபி செய்ய போகிறோம். புளிச்சக்கீரையோட இலையை மட்டும் கிள்ளி தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. ஒரு 2 இல்லை 3 வாட்டி தண்ணியில் மாற்றி மாற்றி நல்லா அலசிக்கோங்க. நாங்கள் ஆல்ரெடி ஒரு 2 வாட்டி நல்லா அலசியாச்சு. இப்போ 3வது வாட்டி நல்ல தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கிறோம். எதுக்காகனா நம்ம கடையில் தான் வாங்கிட்டு வரோம் இல்லையா, ஸோ அது மேலே மண் டஸ்ட்லாம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம நல்லா அலசிக்கணும், அப்போ தான் அந்த மண் எல்லாமே போகும். இப்போ மறுபடியும் அலசிக்கலாம் நம்ம. அதே மாதிரி இப்போது இந்த புளிச்சக்கீரை செய்யறதுக்கு தேவையான ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், நம்ம நல்லா அலசிக்கலாம். அலசிட்டு வேறொரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் அது கூட சேர்ந்து நல்லா வேக வைக்க போகிறோம். அலசியாச்சு. ஸோ தண்ணி ஊற்றி இப்போ வேக வைக்க போகிறோம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதை அப்படியே எடுத்து ஸ்டவ்வில் வச்சாச்சு. ஸோ ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். வெந்ததுக்கப்புறமா ஆஃப்டர் 15 மினிட்ஸு நல்லா வெந்து ரெடியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கடைஞ்சி தாளிச்சிடலாம். இங்கே பாருங்கள், 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ எந்த அளவுக்கு கீரை நல்லா வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப நல்லாவே வெந்துடுச்சு. ஸோ நம்ம டக்குன்னு இந்த தண்ணியை நல்லா இருத்துட்டு கடைஞ்சி தாளிச்சிடலாம். டேஸ்டியான புளிச்சக்கீரை கடையில் ரெசிபி ரெடி ஆகிடும். எப்பயுமே இது மாதிரி கீரைலாம் கடையிறதுக்கு இது மாதிரி மண் சட்டி மற்ற இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மிக்சர் ஜாரில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பிகாஸ் கீரை நல்லா வெந்துடுச்சு. இப்போது மிக்சிலலாம் நம்ம அரைச்சா கூட ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி தான் வரும். பட் அதை விட இது மாதிரி மண் சட்டியில் மத்து வச்சு கடைஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே இந்த சட்டியில் போட்டுட்டோம். இப்போ நம்ம தண்ணி மட்டும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்போ தான் கடையத்துக்கு நல்லா ஈஸியாக இருக்கும், நல்லா வாட்டமாக இருக்கும். இப்போ நம்ம இந்த புளிச்சக்கீரை வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி வைக்கிற தண்ணி வேஸ்ட்டு தான், அதை யூஸ் பண்ண மாட்டோம். இதை அப்படியே கீழே ஊற்ற வேண்டியது தான். நம்ம இந்த வெந்து போன கீரையை மசிச்சு தாளிச்சிக்கலாம். ஓகேங்களா? இது ஆல்ரெடி நல்லா வெந்து போயிடுச்சு. ஸோ நம்ம ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம், மசிச்சுக்கலாம். ஈஸியாக மசிஞ்சு தயாராகிடும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டாச்சு. பாருங்கள், என்ன தான் நம்ம மிக்சர் ஜாரில் அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக ஆக்கினாலும் அந்த டேஸ்ட்டுக்கும் இது மாதிரி மண் சட்டியில் மத்து வச்சு கடைஞ்சி
தாளித்து சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து ரொம்ப டேஸ்ட் வைஸ் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி மண் சட்டி மற்றெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் பருப்பு கடையிறதுக்கு கீரை எல்லாம் கடையிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம நல்லா மையாக மசிச்சாச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அது மண் சட்டி. இப்போ ஃபைனல் ஸ்டெப்பை தாளிக்க போதும். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம், ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம எப்பவுமே சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாங்கள் சன்லேண்ட் ஆயில் வந்து ஊற்றிருக்கோம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டோன்னே எப்படி பொரியுது பாருங்க, படப்படான்னு. இப்போ பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு தோலை உரித்து நசுக்கி அதையும் போட்டாச்சு. காஞ்ச மிளகாவை கிள்ளி போடணும். ஒரு 2 காஞ்ச மிளகாவை நல்லா கிள்ளி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதை அப்படியே போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆல்ரெடி நல்லா மசிச்சு வச்சுருந்தோம் இல்லையா புளிச்சக்கீரை, ஸோ இப்போ நல்லா மையாக மசிச்சு வச்சிடணும். அதை எடுத்து அப்படியே இந்த பாத்திரத்தில் போட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ சூப்பரான சவுத் இந்தியன் ஸ்டைலில் புளிச்சக்கீரை கடையில் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ சூடாக சாதம்லாம் சமைச்சு இந்த புளிச்சக்கீரையை போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் புளிச்சக்கீரை சமைச்சிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.